திருவளர் சுடர் உருவே, சிவகரம் அமர் உருவே, அருமறை புகழ் உருவே, அரவர்கள் தொழும் உருவே, இருள் தரும் ஒளியுருவே, எனநினை எனதெதிரே, குருமுகன் முதல்மையிலே, கொணர்தியுன் இறைவனையே. முருகா, நான் செய்ய போற காரியம் வெற்றி அடையணும். அம்மா, டிஃபன் ரெடி, சாப்பிடலாமா? லக்ஷ்மி, தோசை அண்ணா நகர் போகணும், வரீங்களா? போலாமா? அண்ணே, அந்த ஆட்டோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. மீட்டர் கட் பண்ணட்டாமா? என்னங்க? சரிம்மா.
இங்க எதுக்காக வந்த? என்ன கேள்வி இது? இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஓ, அப்படியெல்லாம் வேற இருக்கா? 30 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் செத்து போச்சு. கிளம்ப. நான் இப்ப பழைய கதையை பேச வரல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வெளியே நிக்க வச்சு என்ன அவமானப்படுத்தாம உள்ள கூப்பிட்டு பேசுங்க. சரி சரி, வந்து தொலை. இப்ப எதுக்கு வந்த? அண்ணன் வீட்டுக்கு தங்கச்சி வரக்கூடாதா? அந்த உறவு முறையில அறுத்துக்கிட்டு தேவராஜ் தான் முக்கியம்னு போனியே, இப்ப என்ன உறவு வேண்டி கிடக்க? தேவைன்னு தான் வந்திருக்கேன். அண்ணி எல்லாம் எங்கண்ணே? இது பாரு லட்சுமி, ஒரு நாள் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து அண்ணி அண்ணன் மாமன் மச்சான் அப்படின்னு உறவு உன்னோட முயற்சி பண்ணாத. வந்த விஷயத்த சொல்லு. இத்தனை வருஷம் ஆகியும் உனக்கு என் மேல இருக்கிற கோபம் குறையல இல்லைன்னு? எப்படி குறையும்? இந்த குடும்பத்தோட அந்தஸ்து கௌரவம் எதை பத்தியுமே கவலைப்படாம வீட்டை விட்டு ஓடி போனவதானே நீ? நீ செஞ்ச காரியத்தால தலைகுனிவு மட்டும் இல்ல, அப்பாவோட மரணம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் மறந்துட சொல்றியா? அதுக்கப்புறம் இந்த குடும்பமே 2 பக்கமும் கட்டைக்கால் வச்சுக்கிட்டு பொய்க்கால் குதிரை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது நீ யோசிச்சு பார்த்திருப்பியா? எப்படி யோசிச்சு பார்த்திருப்ப? நீதான் சமூக சேவனோட மனைவியாச்சே. சரி சரி, அதை விட இப்ப என்ன விஷயமா வந்திருக்க? அண்ணே, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் நினைச்சேன். சோழியும் குடுமி சும்மா ஆடாத. என்ன பணம் வேணும் உனக்கு? அத பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம். என்ன, நான் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு ஒரு 3 கோடி ரூபாய் வேணும். 3 கோடியா? யார்கிட்ட இருக்கு? என்னண்ணே, என்ன பேசுற நீ? நம்ம சொத்தோட மதிப்பு எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். அதுல எனக்கு சேர வேண்டியது எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். நிறுத்த நிறுத்த நிறுத்த. விட்டு அடுக்கிட்ட போறியே. இந்த வீட்டோட சொத்துக்கும் ஓடி போனவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க? இருக்குண்ணே, நிறைய இருக்கு. நான் அத பத்தி எல்லாம் பேசி விவாதம் பண்ண வரல. பங்கு கேட்டும் வரல. ஒரு உதவியா கேட்டு வந்திருக்கேன். உனக்கெல்லாம் உதவி பண்ணா 100 தலைமுறைக்கு பாவம். பாவ புண்ணியத்தை பத்தி பேசுற தகுதி மனுஷங்க இழந்து பல வருஷம் ஆயிடுச்சு. சரி சரி, ஆகட்டும் ஆகட்டும். ஆனா ஒரு விஷயம், உனக்கு பணம் தர முடியாது. அதான் ஏன்? உனக்கு அதுல பங்கே இல்லையே. என்ன பேசுற நீ? இந்த குடும்பத்துக்கு வாரிசு 2 பேர் தான். ஒண்ணு நீ, இன்னொன்னு நான். நியாயப்படி அப்பா எனக்கு தான் அதிகமா எழுதி வச்சிருப்பாரு. ஆனா நீ பொய் சொல்ற, மறைக்கிற, என்ன ஏமாத்துற. எழுதி வச்சிருப்பாரு. நீ யோகியமானவளா இருந்திருந்தா. நிறுத்துன. ஏன் யோகியத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்ல. பணம் தருவியா மாட்டியா? முடியாது. அண்ணே, இந்த நல்ல காரியத்துக்கு நீ உதவி பண்ணல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன மிரட்டுறியா? நான் ஏன் உன்னை மிரட்டுறேன்? அப்படி மிரட்டினாலும் மிரள்ற ஆளா நீ? இங்க பாரு, உனக்கு நான் 10 நாள் டைம் தரேன். நான் கேட்ட பணத்தை நீ எண்ணி வை. நானே வந்து வாங்கிட்டு போறேன். பாப்போம் பாப்போம். நீ இத்தனை வருஷம் கழிச்சு வந்து கையேண்டி நிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? இதுல நீ எனக்கு டைம் பிக்ஸ் பண்றியா? நல்லா இருக்கு. உன்னை உள்ள விட்டதே தப்பு. முதல்ல கிளம்ப. கிளம்ப.
சார் தனியாக பேசணும்னு சொன்னீங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எதுவுமே பேசாமல் கிளம்புறீங்களா சார்? பேசாம இல்ல பிரசாத், பேசிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கேன். புரியல சார். புரியலையா? புரியுற மாதிரியே சொல்றேன். அது என் மனசுல ரொம்ப நாளா ஆசை போட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை உங்ககிட்ட சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். சொல்லான்னா சொல்லுங்க, அப்படி விருப்பம் இல்லைன்னா நான் கிளம்புறேன் சார். சரி சார், நான் கிளம்புறேன். பிரசாத், அவசரப்படாத பிரசாத். சொல்றேன், உங்களோட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயத்தை நீ கிளியர் பண்ணணும். என்ன சார்? உனக்கும் ஸ்னேகாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஒன்றும் இல்லை சார், ஒன்றுமே இல்லை. உண்மையாவா? ஆமாம் சார். நீங்கள் அவளை ஜிஎம் ஆக்குனதுக்கப்புறம் அவள் பேச்சுலையும் நடவடிக்கையிலையும் திமிரேறிடுச்சு. அதுக்கப்புறம் அவகிட்ட பேசுறதும் பழகிறதும் குறைஞ்சிருச்சு. தெரியாதனமா ஒரு நாள் அவள் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே இருக்கானே ஒருத்தன், காந்தி தாத்தாவோட பேரன், ஸ்னேகாவோட அப்ப, இனிமே இங்கே வராதன்னு என்னை விரட்டி விட்டான் சார். அந்த தேவராஜ் உங்களையும் விரட்டி விட்டானா? அப்படின்னா அவன் உங்களையும் விரட்டி விட்டானா சார்? ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு பொண்ணு கேட்டு போனேன். இதான் நடந்துச்சு. என்ன சார் இவ்வளோ நடந்திருக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சார். எதுவும் சொல்ற மாதிரி நடக்கல பிரசாத். சார், தேவராஜ் உங்களை ஆள் வச்சு அடிச்சிருக்காரு. நீங்க இன்னும் என் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா? அப்படி கொடுக்கறதுல எந்த யூஸ் இல்லை பிரசாத். ஏன்னா அந்த ஆளே பெரிய வக்கீல் மாதிரி. சட்டத்தில் இருக்கிற எல்லா ஓட்டையும் உனக்கு தெரியும். அந்த ஆளை ஜெயிக்கணும்னா ஒரு பெரிய வக்கீலோட சப்போர்ட் வேணும். அதனால தான் ஒரு கிரிமினல் லாயர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச லாயர் யாராச்சும் இருக்காங்களா? தெரியும் சார், எங்க மாமாவே பெரிய கிரிமினல் லாயர் தான் சார். அப்படியா? யார் அது? அவர் பேர் சத்யமூர்த்தி சார். பெரிய பெரிய கேஸ்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிருக்காரு. அப்போ நான் அவரை மீட் பண்ணணுமே. கண்டிப்பாக பார்க்கலாம் சார். நான் மாமா கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள் 2 பேரும் மீட் பண்ண வைக்கிறேன் சார். சார், அப்போ நான் கிளம்புறேன் சார். இருங்க, நான் காரில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை சார், பரவாயில்ல, பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. நான் கிளம்புறேன் சார். தேவராஜ், இத்தனை நாளா நீ தானே எல்லாரையும் ஆட்டி படைச்ச. இனிமே நான் வைக்கிறேன் உனக்கு ஆப்பு.